சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சவுக்கு சங்கரோட விடயம் தான் போன வாரம் எல்லாம் வைரல் டாபிக்கா போயிட்டு இருக்குது. அவருக்கு ஜாமீன் கிடைக்காது, குண்டாஸ்ல போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் உடைச்சு வெளியில வந்துட்டு இன்னைக்கும் அவர் அதே மாதிரி அவருடைய ஒர்க்கை அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யார் இந்த சவுக்கு சங்கர்? சவுக்கு சங்கர் அவர் ஏற்கனவே ஒரு காவல்துறையில இருந்தவர் தான் அவரு. அதனால அவருக்கு இன்னும் அவுட்லாம் தெரியும். முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சிறைத்துறையில நடக்கிற இதெல்லாம் கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. அப்போ சவுக்கு சங்கருக்கு எப்படி இந்த மாதிரி நிறைய பணம் செய்தது, நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா நிறைய பேர் சொல்றாங்க. அங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கில் வீடுகள் வாங்குறாரு, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய $1,000,000 கொஸ்டின். என்னன்னா, இப்போ பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கொள்ளையடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இந்த கொள்ளையடிச்ச பணத்தை எடுக்கும்போது பிரச்சனைகள் வருது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அதை பொது வழியில கொண்டு போக முடியாது. அப்போ ஒரு ஆள் தேவை. அப்படின் போதுதான் அவங்க எடுத்த ஒரு ஆள் தான் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் என்னன்னா, இது பொது வழியில சொல்றாரு. இப்ப இதுக்கு முன்னாடி கூட சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப இருக்கிறாரு. ஜனதா கட்சியிலெல்லாம் இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் யாருமே அவருக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்காத ஒரு சூழ்நிலை. ஓகே, அவரோட என்னன்னா, அவர் ஒரு சிஐஏ அமெரிக்கனுடைய ஒரு உளவாளியா இருந்தார்னு பேசப்பட்டது. இந்திரா காந்தி காலத்திலலாம் பேசப்பட்டது. அவருடைய வேலைகள் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருந்து இப்போ ராணுவம், ஆயுத பலம், அது இதெல்லாம் நம்ம வாங்குவோம். அப்ப அதெல்லாம் அவரு உள்ளுக்குள்ள எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு பின்னணி இருந்தது. அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்ப அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு பேசி அது ஒரு பணம் வாங்குவாரு. இதுதான் அவருடைய பின்னணியா இருந்தது. அதனுடைய சேம் டிட்டோ தான் இப்போ நம்ம சவுக்கு சங்கரும் ஃபாலோ பண்றாரு. ஏன்னா இப்போ அதிகாரிகள் உள்ள இருக்காங்க, வெளியில கொண்டு வர முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்ப அந்த ஆள் யாருன்னா அவங்கதான் கொண்டு எல்லாமே கொடுக்குறாங்க, என்ன நடந்ததுன்னு. அதே மாதிரி அவங்களும் அந்த அதிகாரிகள் கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கிட்ட போச்சு ஃபைலு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சவுக்கு சங்கர் ஆஃப் பண்ணா என்ன பண்றது? இல்ல அவர் இத்தனை கோடி ரூபாய் கேட்கிறாரு, அவங்களே பேசுவாங்க. சரி, ஓகே, ஒரு நெகோசியேஷன் வந்தப்போ ஒரு பணம் கிடைக்கும். அந்த பணத்துல அவங்க கொஞ்சம் எழுதின்னு லைன் ஷேர் இவரு எடுத்துக்குவாரு. இதுதான் எனக்கு தெரிந்த இது. இப்ப ஏன் இது நீங்க கூட நினைக்கலாம், அது எப்படி நடக்கும், அது எப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு நடக்குது. அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ல கோடி கோடியா வைக்கிறாங்க. ஆனா டிஜிட்டல் அரசுல மாற்றவன் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய அதிகாரி, ஐபிஎஸ், ஐஏஎஸ், வேற பிக் பீப்புள் எல்லாமே அரசாங்கத்தின் தொடர்புடைய ஆளுங்க தான் போய் மாற்றானுங்க. இன்னைக்கு கூட ஒரு ஆளு 7 கோடி ரூபாய் ஏமாந்துருக்காரு. அவன் பாருங்க, டிஜிட்டல் அரசுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனாலும் ஒருத்தன் ஏமாத்துறான். ஏன் அவன் பயப்படுறான் அப்படின்னா, இவன் திருடன். அப்ப இதனுடைய பின்னணி இந்த அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சம்பளத்தை கணக்கு பண்ணி எல்லாம் வாழறது இல்லை, எல்லாம் இந்த கொள்ளையடிக்கிற சம்பவம் தான். இதுதான் அவங்க டிஜிட்டல் அரசு இப்படி பின்னணி. அதே மாதிரிதான் நம்ம சவுக்கு சங்கரோடைய கதையும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிலோமீட்டருக்கு 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபான்னு சொல்லி யார் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த அதிகாரிகள் அவனே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு 2 லட்சமா இருக்கும். அது 10 லட்சமா அப்படி ஜாஸ்தி சொல்றோம். அப்ப 8 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி இருக்கு. அது 2 லட்சம் தான். அந்த 8 லட்சத்தை அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 கோடி எடுத்துருவாங்க. 6 லட்சத்தை எடுத்துருவாங்க. ஸோ பெரிய பணம், மக்களுடைய வரி பணம், மக்கள் கஜானாவிலிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது, பிரிக்கும் போதுதான் அந்த திருடர்கள் கூட்டத்துக்குள்ள சண்டை வரும். சண்டை வரும்போது அதை கொண்டு மிரட்டணும், அந்த பணத்தை எடுக்கணும் போதுதான் நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி ஆள்கள், நம்ம சுப்பிரமணிய சாமி ஆள்கள் அதே சேம் ஃபார்முலா நடந்து வருது. இது திருடர்கள் இருக்கிற வரைக்கும் நடக்கும். ஏன்னா அந்த ஊழல் என்பது நிறுத்த முடியாது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பிரதமர் அலுவலகத்துல ஒரு மனு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா, நீங்க டிஜிட்டல் கரன்சியா மாத்துங்க. இப்ப கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கிறான், அவனுக்கு என்ன பண்ண, செக் கொடுக்குறான், போறான், அதுதான் நமக்கு தெரியாது. என்ன லிக்விட் கேஷ் எடுக்கலாம். டிஜிட்டல் கரன்சியா கொடுத்தீங்கன்னா எல்லாருடைய அக்கௌண்ட்டும், ஒரு 10 மூட்டை சிமெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்டர் அவன் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். ஆனா அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், எத்தனை சிமெண்ட் வாங்கினேன், என்ன கல் வாங்கினேன், எத்தனை ஒர்க்மேன்ஷிப், இதெல்லாம் உங்களால தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் தான், நீங்க கூகுள் பேல நீங்க யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களோ எல்லாமே இருக்கு. அதே மாதிரி டிஜிட்டல் கரன்சி அரசாங்கத்துல வர்றது டிஜிட்டல் கரன்சியா மாற்றும் போது இந்த ஊழலை ஒரே அடியா ஒழித்துடலாம்.
இதை வலியுறுத்தி தான் நான் பாரத பிரதமர்கிட்ட கொடுத்துருக்கேன். பட் ஆல்ரெடி நான் லாஸ்ட் மந்த் போனப்ப திரும்பி செக் பண்ணப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் பிரைவேட்டுக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே வந்திருக்கு. எல்லா மக்களுக்கும் நீங்கள் டிஜிட்டல் கரன்சியாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இத்தனை ஆயிரத்துக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா டிஜிட்டல் கரன்சியா கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் இருக்கும்னு நான் நம்புறேன். நான் அது வந்தாச்சுன்னா ஊழல் இல்லாத ஒரு இந்தியாவா மாறும். அடுத்தடுத்த நிலைமைகளுக்கு நம்ம நாடு முன்னேற்ற பாதையில் இருக்கும். சார், இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்த்து யாரும் பேச முடியல. அந்த இடத்துல சவுக்கு சங்கர் இன்னைக்கு துணிச்சலாக கேள்வி வைக்கிறாரு. அதை விட்டுட்டு அவர் எவ்வளோ கோடி சொத்து சேர்த்தாருன்றதெல்லாம் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்குது. இல்ல இப்போ சவுக்கு சங்கர் கொண்டு வராரு, எல்லாத்தையும் கொண்டு வர அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ சவுக்கு சங்கருக்கு வந்து தெரியாத ஒரு இது கிடையாது. அவர் என்னன்னா இந்த பணம் வாங்குறதுதான் குறியா இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு இல்லை. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் அடிக்கிறாரு, எனக்கு தெரியுது. அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்யணும்? ஜனநாயக நாட்டுல எவ்வளவு நமக்கு உரிமைகள் என்னெல்லாம் செய்யணும் அதை செய்ய மாட்டாரு. சொல்றாரு, மீடியாவில் வந்து சொல்றாரு, நம்ம எல்லாம் பாக்குறோம். சவுக்கு சங்கர் உண்மையை சொல்றாரு. சவுக்கு சங்கரால அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறது கிடையாது. அந்த பணத்து டீலிங்கோட முடிஞ்சது. அப்ப நம்மளெல்லாம் ஒரு முட்டாளாக்கி அவங்க பிசினஸ் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன நடக்குதுன்னா அடுத்தடுத்த அதிகாரிகள் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுதான் அவங்களுடைய மோட் ஆஃப் ஆப்ரண்டி அப்படின்ற மாதிரி அந்த வகையில அவர் நடத்துறாரு என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல சார், இப்ப நீங்க ஸ்ரீமதி வழக்காக இருந்தாலும் சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருந்தாலும் சரி, நிறைய விடயங்கள்ல பார்க்கும்போது இவர் ஆப்போசிட்டாவே இருப்பார். நாமெல்லாம் ஒரு பக்கம் நிற்போம், இவர் ஒரு பக்கம் நிற்பாரு. வலிமையானவர்கள் பக்கத்துலதான் இவர் நிற்பார தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல இவர் நின்னதா நாம பார்க்கல. இல்ல, அவருக்கு என்ன தெரிஞ்சது, மிரட்டினா பணம் வரும். டிஜிட்டல் அரசு மாதிரி மிரட்டினா பணம் வரும். அரசாங்கத்திலேயோ அரசியல்வாதிகளும் திருடன் இல்லாதவங்க கிடையாது. எல்லாம் 100% வந்து ஒரு திருடி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய சுகபோக வாழ்க்கை நடத்துறாங்க என்பது மறுக்க முடியாத உண்மை. சரி, இதை வந்து கேபிட்டலைஸ் பண்றவர் தான் நம்ம சவுக்கு சங்கர். ஸ்ரீமதி மரணம் நடந்தது கள்ளக்குறிச்சியில. ஆனா அவர் யார் கூட தெரியுமா இருந்தாரு? அந்த பள்ளி நிர்வாகத்து கூட இருந்தாரு. பாவம், அந்த குழந்தை வந்து எதுக்கு போய் அதுவே போய் தற்கொலை பண்ணிக்குமா? ஒரு குழந்தைய போய் தற்கொலை பண்ணிக்கும்? படிக்கிற பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு எப்படி இது பண்ணும்? அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கோர்ட்டே சொல்லிச்சு, டாக்டர் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளுக்கு இவர் சப்போர்ட் பண்ணார். அந்த அம்மாவை பத்தி, அந்த பெத்த தாய் எப்படி தன்னுடைய மகளை இப்படிலாம் செய்வாங்க, அதெல்லாம் இவர் விமர்சனம் பண்ணாரு. அது எனக்கு வந்து ஒரு ஏற்புடைய கருத்து இல்லை. காரணம், அவர் வந்து பணம் கொடுக்கப்பட்டது அங்க. அதனால அவர் அந்த பக்கமா போய் இந்த அம்மா மேல எல்லாம் நிறைய தப்பா அந்த யூடியூப்லாம் போட்டாரு. ஸோ அதனால எல்லாம் நம்ம கணிக்கும் போது சவுக்கு சங்கரினுடைய ஒரு பெரிய வியாபாரம் எல்லாரையும் அரசாங்கத்தில் இருக்கணும் போய் விமர்சிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது, அதன் மூலம் காசு கிடைக்குது, அவர் என்ஜாய் பண்றாரு, அவ்வளவுதான். அசைன்மெண்ட் அப்படின்னு எடுக்கிறதா சார்? இல்லைன்னா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு வியாபாரியா? சரி, அவரு கண்டிப்பா வியாபாரி. இப்ப பாருங்க, பிரசாந்த் கிஷோர் வந்து லாஸ்ட் அந்த லெவல்ல தான் அவர் இருக்காரு. இல்ல அவர் இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல, பிரசாந்த் கிஷோர் வந்து பொலிட்டிக்கலி போய் என்னெல்லாம் எக்கனாமிக்கலி கொண்டு வரணும், எப்படி மக்களை திசை திருப்பது என்பது அவரு பிரசாந்த் கிஷோரது. அதே மாதிரி இப்ப ராபின்சன் ராபின் ஒரு சர்மா அப்படின்றவர் நியமிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஓட் பேங்க் எப்படி எடுக்குது அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. பட் நம்ம இவரோட பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட நிலைப்பாடு அப்படி இல்லை. சவுக்கு சங்கர் எப்படின்னா அது ஒரு பிசினஸ். அவருக்கு வந்து இந்த நம்ம நினைக்கிறோம் இபிஎஸ் பக்கம் இருக்காரு, டிஎம்கே பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அவரு நிலைப்பாடு அது இல்லை. காசுக்காக என்ன சொல்றதுன்னா ஒரு ஏஜென்சி, அதாவது ஒரு ஏஜென்ட் பணத்துக்காக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் ஒரு ஏஜென்ட் இது பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஏஜென்ட், மாஃபியா ஏஜென்ட் மாதிரி தான் இவர் பண்றதை தவிர பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற ஆள் கிடையாது சவுக்கு சங்கர். எந்த அரசியல்வாதியும் நம்ம தூய்மையானவர்கள் நம்ம பார்க்க முடியல. அவங்ககிட்ட வந்து இவர் வந்து இந்த பணத்தை வாங்கி இவர் சம்பாதிக்கிறாருன்னா அது வந்து சரியா தவறு? உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு? கண்டிப்பா தவறு. என்ன எவ்வளவு பணம் கிடைக்கும்? இப்போ எல்லா மனிதனுக்கும் ஒரு ஷெட் லைஃப்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆல்ரெடி அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிதான் வச்சுட்டாங்க. என்ன ஹார்ட்ல ஸ்டண்ட் வச்சிருக்காரு, இல்லை எதுக்காக வாழ போறேன், எத்தனை நாள் வாழ போறேன், தூக்கி இருந்தா முடிஞ்சிச்சு உலகமே. அதனால இனிமேல் மக்களுக்கான ஒரு இதுவே நீங்க கொண்டு போங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க சொன்ன ஒரு ஆள் கூட ஜெயிலில் இல்லை. நீங்க தான் ஜெயிலுக்கு போயிட்டு வரீங்க. நீங்க யாரெல்லாம் விமர்சிக்கிறீங்களோ அவங்க யாருமே சட்டத்தின் உள்ளுக்குள்ள வரவே இல்லை இதுவரையிலும். எல்லாம் ஏதோ வந்து பண்றீங்க, மிடில் மேனா இருக்கீங்க. நீங்க வந்து கான்ட்ராக்டட் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கிறீங்க. சொல்ல போனா அந்த மாஃபியா கேங்க் அதனுடைய ஒரு தொடர்ச்சியை தான் நீங்க செய்யுங்களே தவிர ஒருத்தரைக்குமே சட்டத்துக்கு முன்னால் நிறுத்த முடியல, உங்களால சொல்ல முடியல என்பதுதான் என்னுடைய கருத்து.